உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உள்ள வாங்க. நில்லுங்க. அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இதெல்லாம்? அது என்ன பண்றது பத்மா? சேர்ந்து வாழறோம்னு பஞ்சாயத்துல சொல்லியாச்சு. வழக்கமா பண்ற சடங்கெல்லாம் பண்ணிதானே ஆகணும். இதெல்லாம் பண்றதுக்கு இந்த கல்யாணம் என்ன சந்தோஷமாவா நடந்தது? ஆமா, இவளுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் கேடு. பஞ்சாயத்துக்கு போய் இந்த கல்யாணம் பிடிக்கல, எங்களுக்கு வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு 2 பேரும் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஏ தானா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய என் அண்ணன் அமைச்சு கொடுக்க இருந்தாருல, ஆனா இங்க நிக்கிறானே இவன் திருட்டுத்தனமா பறிச்சுக்கிட்டான். இது எல்லாத்தையுமே மறந்துட்டு பஞ்சாயத்துல இவனை ஏத்துக்கிறேன்னு சொல்லிருக்க. உனக்கே இது நியாயமா இருக்கா? இந்த கல்யாணத்தால குடும்பமே அவமானப்பட்டு நின்னு இருக்கு. இவன் கூட வாழ்றேன்னு சொல்லி எங்க எல்லாரையும் பஞ்சாயத்துல தலைகுனிய வச்சிட்டல்ல. நீ இப்படி சொல்வ நாங்க எதிர்பார்க்கவே இல்ல தானா. இவன் இருக்கான்ல, இவன் உன் விருப்பம் இல்லாம உன் கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டியிருக்கான். அது ஒண்ணு அவனா கட்டலையே, மாயான ஒருத்தி தாலி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணியில கொடுத்திருக்கா. பத்மா, இப்ப எதுக்குமா அதெல்லாம் பேசிக்கிட்டு? நடந்த விஷயத்தை தானே நீ சொல்லிட்டு இருக்க. தானா சொல்லு, எதுக்காக அவனை ஏத்துக்கிறேன்னு சொன்ன? ஒரே நாள்ல நீ எப்படி நீ மாறுன? இவன் கூட வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. ஏய், அப்ப ஏன் தான பஞ்சாயத்துல விருப்பம் இருக்குன்னு சொன்ன? அம்மா சொல்லிதான் நான் அப்படி சொன்னேன். என்னதான சொல்ற? ஜானகி சொன்னாளா? அம்மா தான் பஞ்சாயத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லாத, எனக்காக இது பண்ணுன்னு கேட்டுக்கிட்டாங்க. அம்மாவுக்காக மட்டும்தான் அப்படி சொன்னேன். மத்தபடி இவனை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. என் கனவு ஆசை எல்லாத்தையும் ஒரே நாள்ல அழிச்சவன். இவன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். டேய் சீனு, தானாவதான் அண்ணி அப்படி சொல்ல வச்சிருக்காங்க. உனக்கு என்னடா வந்துச்சு? நீ ஏன்டா இவளோட வாழ்றன்னு சொன்ன? டேய் சீனு, உன்னை காதலிக்கிற மாதிரி ஏமாத்தி இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கா. நம்ம குடும்பத்தையே பழி வாங்கியிருக்கா. ஆனா நீ இவ கூட போய் வாழ்றன்னு எதுக்கு சீனு சொன்ன? என்னடா, நீ தாலி கட்டிட்டேன்னு அவளை ஏத்துக்க நினைக்கிறியா? இல்ல இந்த குடும்பத்தை விட உனக்கு உன் காதல் தான் பெருசா போச்சா? சீனு, இவ கூட சந்தோஷமா நீ வாழ முடியும்னு நினைக்கிறியா? இவனால உன் அப்பாவோட உயிரே போயிருக்குண்டா. இப்ப வரைக்கும் அந்த மனுஷனுக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அவர் அங்க படுத்த படுக்கையா கிடக்குறாரு. அதுக்கெல்லாம் காரணம் இவதானே? டேய் சீனு, உன் அப்பா உயிரை எடுக்க பார்த்தவ கூட போய் வாழ்றேன்னு சொல்றியேடா, அசிங்கமா இல்ல உனக்கு? சொல்லுடா, ஏன் அப்படி சொன்ன? அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. அப்பாவை விட என்னைக்குமே எனக்கு முக்கியம் இல்ல. மாயா செஞ்ச துரோகத்தை நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன். மாயா கூட வாழ்றதுக்கு எனக்கு 1% கூட விருப்பம் இல்ல. டேய், அப்புறம் ஏன்டா நீயும் சம்மதம் சொன்ன? நானும் அத்தை சொன்னதுனால தான் பஞ்சாயத்துல அப்படி சொன்னேன். நீங்க மாயாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் நினைச்சேன். இல்லங்க, அவங்கள ஏன் நீங்க வெளியே சொன்னல? அவளை நான் புரிஞ்சுக்கணுமா?
என்ன புரிஞ்சுக்க சொல்ற? பெரியப்பா பெரியப்பான்னு மகா வேஷம் போட்டு என் முதுகல குத்துனவா அவ. அப்படி ஒருத்திய நான் என் வீட்டுல என்னைக்கும் சேர்க்க மாட்டேன். எதிரிய கூட நான் மன்னிச்சிருவேன். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவள நான் என் ஆயுசுக்கும் மன்னிக்க மாட்டேன். நம்பிக்கையை உடைச்ச அவளுக்கு இதுக்கு மேல இந்த வீட்டுல இடம் கிடையாது. சரிதான் ரகு, இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அவங்க வெளியே போறதுதான் நல்லது. பத்மா, நீ உன் அண்ணன் சொன்ன மாதிரி பண்ண வீட்டுக்கே போயிடு. என்னம்மா நீங்களும் இப்படி சொல்றீங்க? நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த குடும்பம் இவளால இனிமே கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. அத்த, எதுக்கு அத்த அவங்க வெளியே போகணும்? என்னங்க, மாயா நிஜமாவே நல்ல பொண்ணுங்க. அவ இந்த வீட்டு மக மட்டும் இல்ல, இந்த வீட்டு மருமக. சீனுவ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவங்கள வெளியே அனுப்புனா நம்ம குடும்பத்துக்கு தாங்க கெட்ட பேரு. அவங்கள அனுப்ப வேண்டாங்க. ஜானகி, நீ அவளுக்கு ஆதரவா பேசி என் கோவத்துக்கு ஆளாகாத. என் பொண்ணு வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க உன் தங்கச்சி பொண்ணுதான் காரணம். ஊர் முன்னாடி என் மரியாதை, குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் புதைச்சிட்டா. அவளை நான் இந்த வீட்டுல இருக்க விடணுமா? ஐயோ, ஏங்க இப்படி பேசுறீங்க? இந்த குடும்பத்துக்காக மாயா செஞ்சதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ நம்ம குடும்பத்தை பழி வாங்கவோ இல்லனா நமக்கு கெடுதல் செய்யவோ இதெல்லாம் பண்ணலங்க. அத நீ இன்னும் நம்பறியா? ஆமாங்க, நான் நம்புறேன். அது உன்னோட முட்டாள்தனம். நான் நம்ப தயாரா இல்ல. ஏங்க, வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண வாசலோட வெளியே போன்னு சொல்றது நல்லது இல்லைங்க. இவளை பாருங்க, இவ முகத்தை பாருங்க. தாய் இல்லாத பொண்ணுங்க. இவளுக்கு நம்மள விட்டா வேற யார் இருக்கா? இவளை தண்டிச்சிடாதீங்க. அண்ணி, மாயா தப்பு பண்ணிட்டேன்னு அவ வாயாலே ஒத்துக்கிட்டா. இருந்தாலும் அவளுக்காக நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றது என்னால புரிஞ்சிக்கவே முடியல அண்ணி. உன் தங்கச்சி பாசம் உன் கண்ணை மறைக்குது ஜானகி. இல்லட்ட, நான் நம்ம சீனுக்காகவும் சேர்த்துதான் பேசுறேன். அவங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். அவங்கள அனுப்பிடாதீங்க, வேண்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.